கைஸ் நம்ம தமிழ்நாட்டில் த இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வேரியஸ் பொசிஷனில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து 20,000லேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 48,000 அண்ட் அதுக்கப்புறம் 54,500 அப்படின்ற மாதிரி போஸ்டிங் தகுந்த மாதிரி வேரி ஆகுது அப்ராக்சிமேட்டாக. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th மே வரைக்கும் மே 10 வரைக்கும் வந்து நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலான்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ கைஸ், டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப்ஸ், எம்என்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி freshers.com போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. டெய்லியும் காலைல ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். கைஸ், இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இது கூடவே அட்டாச்சாக அப்ளிகேஷன் ஃபார்மே கொடுத்துருக்காங்க. இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு பிரிண்ட் அவுட் பண்ணி அதில் சொல்லியிருக்கக்கூடிய டீட்டெயில் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கிங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சிவி ரெடி பண்ணிக்கிங்க. எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து இப்போ அப்ளை பண்ணுறவங்க வந்து இந்த இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கணும் 10th மேக்குள்ளே. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இங்கே இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்களே, இந்த இமெயில் ஐடிக்கு 10th மேக்குள்ளே சென்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு எது மேட்ச் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணி நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இன்டர்வியூ மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போஸ்டிங் வந்து ஹையர் பண்ணுறாங்க. ரிட்டன் எக்ஸாம் இல்லாமல் இன்டர்வியூ வச்சு ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஒன் பை ஒன்னாகவும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் 1 கேட்டகரி. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் ஹையர் பண்ண போகிறாங்க. அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிகிரியில் வந்து நேச்சுரல் சயின்ஸு, மாஸ்டர் டிகிரியில் நேச்சுரல் சயின்ஸு, பிடெக் அந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். இதுக்கு வந்து பேச்சுலர் டிகிரினா 32,500 சேலரி சொல்லியிருக்காங்க. அண்ட் பேச்சுலர் டிகிரி வித் சம் எக்ஸ்பீரியன்ஸ் 2 or more year எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா 48,000 சேலரி சொல்லியிருக்காங்க. எம்எஸ்சி, பிடெக் அந்த மாதிரி படிச்சுட்டு வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் 48,000 சேலரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டகரிக்குமே இதில் ஜாப் இருக்குது, ஃப்ரெஷர்ஸ்க்குமே வந்து ஜாப் இருக்குது. ஸோ இன்டர்வியூ மூலமாக தான் ஹையர் பண்ண போகிறாங்க, அதை வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கேட்டகரி. இதுக்கு மாஸ்டர் டிகிரியில் வந்து ஃபிசிக்ஸ், பயாலஜி, மேத்ஸ், கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை பிடெக், எம்டெக்கில் அந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் 48,000 சேலரி. ஸோ இதே வந்து அடுத்ததாக வந்து எகெயின் இன்னொரு 2 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா 54,500 சேலரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் இது எல்லாமே 2 yearsக்கு மேலே 2 yearsக்கு கீழே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா 48,000 சேலரி, 2 yearsக்கு மேலே இருக்குன்னா 54,500 சேலரி அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குமே வந்து இன்டர்வியூ வச்சு தான் ஹையர் பண்ண போகிறாங்க. அந்த இன்டர்வியூ டீட்டெயில் வந்து அப்டேட் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, லேட்டராக வந்து அனௌன்ஸ் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி அடுத்ததாக வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கேட்டகரி. இதுக்குமே ஆன்லைன் இன்டர்வியூ மூலமாக தான் ஹையர் பண்ண போகிறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரியில் லைஃப் சயின்ஸு, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸு, என்விரான்மெண்டல் சயின்ஸு ஸோ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 yearsக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ்னால் 48,000 சேலரி, 2 yearsக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா 54,500 சேலரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் ஹையர் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைனி கேட்டகரியில் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு மினிமம் 18லேருந்து மேக்ஸிமம் 25 years வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். ஏதாச்சும் ஒரு டிகிரி முடித்தாலே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனி பேச்சுலர் டிகிரி இன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆர்ட்ஸ், சயின்ஸ், பிடெக் எதுவாக இருந்தாலும் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு 20,000 வந்து மந்த்லி வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி அடுத்ததாக சிஸ்டம் ட்ரைனிங் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது, அதையுமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் சில கேட்டகரிக்கு வந்து வெறும் இன்டர்வியூ வச்சு மட்டும்தான் ஹையர் பண்ணுறாங்க. அண்ட் 2 கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான்
எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.